இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது நிறைய மக்களுக்கு பலன் தரக்கூடிய பதிவு. ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, இன்னும் பருவ வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு இது ஒரு அற்புதமான வஜீஃபா என்றே நான் கூறுவேன். ஏனென்றால் நிறைய பேரினுடைய ஆசை என்னவென்றால் அழகாக இருக்க வேண்டும், பொலிவாக இருக்க வேண்டும், முகத்தில் எந்த விதமான பிரச்சனையும் இருக்கக்கூடாது என்று தான். இன்னும் திருமணம் தள்ளி சென்றது என்றாலும் அவர்களுக்கு நிறைய கவலைகள் இருக்கும். இன்ஷா அல்லாஹ் யாரெல்லாம் நான் அழகாக இருக்க வேண்டும், என் முகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை அனைத்தும் தீர்ந்து விட வேண்டும், அழகையும் ஒளியையும் அல்லாஹ் அதிகமாக கொடுக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒவ்வொருவரும் இந்த அமலை தொடங்கிக் கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் இந்த அமலை நீங்கள் தொடர்ந்து 21 நாள் செய்தீர்கள் என்றால் இன்ஷா அல்லாஹ் சிறந்த மாற்றம் கிடைக்கும். அந்த வஜீஃபா என்னவென்றால், நாம் சிறந்த திருக்குர்ஆனினுடைய ஒரு வசனத்தை தான் நாம் ஓதப் போகின்றோம். இந்த வசனத்துக்கு அவ்வளவு சிறப்புகள் கூறப்படுகின்றது. இதனை யார் அன்றாடம் ஓதிக்கொண்டு வருகின்றார்களோ அவர்களுடைய முகம் ஹூர்லீன்களைப் போல அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஒளியை கொடுப்பானாம். எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவை கேட்டதிலிருந்து இந்த வசனத்தை தொடர்ந்து ஓதுங்கள். எப்படியாக ஓத வேண்டும் என்பதனை பார்க்கலாம். وَأَمَّا الَّذِينَ ابْيَضَّتْ وُجُوهُهُمْ فَفِي رَحْمَةِ اللَّهِ هُمْ فِيهَا خَالِدُونَ. இது சூரா ஆல இம்ரானில் 107வது வசனமாக இடம்பெறுகின்றது. இதை எப்படி ஓத வேண்டும் என்றால், ஒவ்வொரு தொழுகைக்கும் பிறகும் நீங்கள் 41 முறை ஓத வேண்டும். 100 முறை தரூதி இப்ராஹிம் ஸலவாத்தை ஓத வேண்டும். அடுத்து 3 முறை இஸ்திக்ஃபார் கூற வேண்டும். அதில் எந்த இஸ்திக்ஃபார் பிடிக்கின்றதோ அதை நீங்கள் கூறிக்கொள்ளலாம். இதில் 3 விதமான வஜீஃபாக்கள் இருக்கின்றது. 3மே நம்முடைய முகத்துக்கு அழகை அதிகப்படுத்தக்கூடியது. இஸ்திக்ஃபார் கூறினோம் என்றாலும் முகம் அழகாகும், சலவாத்து கூறினோம் என்றாலும் முகம் பொலிவு பெறும். இன்னும் இந்த வசனத்தை கூறும்போது அல்லாஹ் நூறானியத்தை நம்முடைய முகத்தில் இறக்குவான். இன்னும் இந்த வசனத்தினுடைய பொருள் என்னவென்றால், எவருடைய முகங்கள் மகிழ்ச்சியால் பிரகாசமாய் வெண்மையாக இருக்கின்றனவோ அவர்கள் அல்லாஹ்வின் ரஹ்மத்தில் இருப்பார்கள். அவர்கள் என்றென்றும் அந்த ரஹ்மத்திலேயே தங்கிவிடுவார்கள். எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த சிறந்த ஒரு வசனத்தை நாம் அனைவரும் வளமையாக ஓதி, இதனுடைய சிறப்பின் காரணமாக நம் அனைவருடைய முகங்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஹூர்லீன்களைப் போல அழகாகவும் ஒளியாகவும் நிரப்புவானாக. ஆமீன். இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவானது உங்களுக்கு பயனுள்ளதாக இருப்பின் அல்ஹம்துலில்லாஹ் என்று கமெண்ட் செய்யுங்கள். மேலும் உங்களுடைய மேலான துஆக்களில் என்னையும் சேர்த்து கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்.